ஹாய் அனைவருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான குழம்பு ரெசிபி, சுரக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சுரக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. 300 கிராம் சுரக்காய் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணா வேற மாதிரி கூட நறுக்கிக்கலாம். நான் இந்த சைஸ் நறுக்கி வச்சிருக்கிறேங்க. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கிறேங்க. பேன் சூடாகும். இப்போ பேன் சூடாயிடுச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். 2 டீஸ்பூன் வந்து மல்லி விதை, டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு. அடுப்பு சிம்மில் இருக்குங்க. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நிலக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கிங்க. அடுத்தது 1/2 கப்பு தேங்காய் துருவல். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க. ரொம்ப செவக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வறுபட்டா போதுங்க. இதை ஆற வச்சு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றாம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும். சரிங்களா? இப்போ அதே பேனை சுத்தம் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. ஆயில் சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியா இருந்துச்சுங்க. கருவேப்பிலை, 150 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டை நீல வாக்கில் நறுக்கிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே 3/4 டீஸ்பூன் உப்பு. வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. இப்பவே நம்ம சுரக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளியை பொடுசா கட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு, காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுறேங்க. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி. இந்த குழம்புக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கறி குழம்புங்கிறத விட நான்வெஜ் டேஸ்ட்டில் சுரக்காய் குழம்பு சூப்பராக வருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா உப்பு செக் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டாச்சுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷமே நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில கலந்துக்கலாம். இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுருந்தேன். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேங்க. நல்ல குழம்பு ரெடியாகி கம வாசனையோட எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல சுடு சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.